தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதில் இழுபறி, கோரிக்கைகள் நிறைவேற்றினால் மட்டுமே உடற்கூறு ஆய்வு செய்ய முடியும் என பெற்றோர் தரப்பினர் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மாணவியின் உறவினர்கள் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு சங்க தலைவர் சத்ய சரவணன் ஆகியோர் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவி 7ஆம் வகுப்பு கவிபாலா வயது 12 நேற்று காலை 11 மணி அளவில் பள்ளியில் வழங்கப்பட்ட குடல் புழு நீக்க மாத்திரை நீண்ட நிலையில் உள்ள சிறிது நேரத்தில் மாணவியின் மூக்கில் இருந்து ரத்தம் வந்த நிலையில் மயங்கி விழுந்தார். இதனை பார்த்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவியை உடனடியாக மீட்டு அருகில் இருந்த அழகிய நாகைப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். அப்போது அங்கு மாணவியின் பரிசோதித்த போது மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து மாணவியின் உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டது. மாணவியின் உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கும் சூழ்நிலையில் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு சங்கத்தினர் கூறும் மருத்துவர் மற்றும் முன்வைக்கும் கோரிக்கைகள் அடிப்படையில் மட்டுமே பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என, மேலும் அவர்கள் பிரதான கோரிக்கை 5 கோடி ரூபாய் இழப்பீடு தொகை மற்றும் குடற்புழு நீக்கும் மாத்திரை பரிந்துரை செய்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளி தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர். அதுவரை மாணவியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி வருகின்றனர். அதன் அடிப்படையில் உறவினர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு சங்கத்தினர் ஆகியோரிடம் தஞ்சை மாவட்டம் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் மற்றும் பேராவூரணி எம்எல்ஏ அசோக்குமார் முன்னிலையில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. அசம்பாவிதம் ஏற்பட்டால் இருக்கும் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதி பெரும் பரபரப்பையும் சோகத்திலும் ஆழ்த்தியிருக்கின்றது.